வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சைக்கிள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கை நிறைய பத்திரிகைகளையும் மனம் நிறைய நினைவுகளையும் தேக்கிக் கொண்டு பஸ் ஏறிவிட்டேன். இடைவெளிகள் மனித மனங்களுக்குள் இருந்த வேற்றுமைகளை மட்டுமல்ல, சில நேரங்களில் ஒற்றுமைகளையும் களைந்து காணாமல் போக செய்து விடுகிறது. வெற்றுப்பூக்கள் பூத்திருக்கும் பெயர் அறியா செடி போல பாதைகளின் ஓரங்களில் மலர்ந்து முகிழ்ந்து கிடக்கிறது சில கேட்பாரற்ற அன்பு. பேருந்தின் ஜன்னல் இருக்கையும் பக்கத்து இருக்கையில் இம்சை இல்லாத ஆசாமியுமாக அந்த நாள் இரட்டை சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்த்திருந்தது. என்னுள் வெயிலும் காய்ந்து மழையும் முணுமுணுத்து கொண்டிருந்தது. இப்படி நடந்தா நரிக்கும் பறிக்கும் கல்யாணமாம். தோழி கடலையை உரித்து கொண்டே சுலோச்சனா சொன்னது காதுகளுக்குள் பத்திரமாக இருக்கிறது. அந்த சின்ன பதின்ம குரல் ஆச்சரியங்களையும் ஏக்கங்களையும் மொத்தமாய் குத்தகைக்கு எடுத்து கொண்ட பதின்ம குரல் காணும் அத்தனையும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் கண்களை விரித்து அதை குரலில் பதிவு செய்யும் பதின்ம குரல். அதெப்படி நரியும் பரியும் கல்யாணம் பண்ணிக்கிடும், அது வேற எனோ இது வேற எனோ என்பேன். அவள் தந்த கடலைக்காக கூட அவள் கூற்றை ஒப்புக்கொள்ளும் நியாயம் தவறாமல். மழை துளிகள் ஜன்னல் கம்பியில் விழுந்து வடிந்தது. ஒற்றை விரலால் அதை தேய்த்து சமன்படுத்தி விட்டேன். இலைகள் குலுங்கிய மரங்கள் பேருந்தை கடந்து போனது. கண்ணுக்கு எட்டிய தூரம் மட்டுக்கும் வயல்களாய் பச்சை பூத்திருந்தன. ஆங்காங்கே மதகுகளும் தலை சுமையோடு கடந்த ஆசாமிகளும் என்று விரைவான கடத்தலில் மனிதர்களை கண்கள் நிரப்பி நிரப்பி உமிழ்ந்து கொண்டிருந்தது. காற்றாலை மின்சாரம் எங்கோ அடிக்கூறில் 3 விசிறிகளுடன் விரைப்பாய் நின்றது. காற்றின் வேகத்திற்கு கண்கள் தன்னால் குறுக்கிக் கொள்ள சாளரத்தின் வழி தாராளமாக காற்று வந்து முகத்தில் முந்திக் கொண்டிருந்தது. அங்கேயே போய் தங்கிடாத, இங்க கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு. உனக்கு ஊரையும் ஊரணியையும் பார்த்தா போதுமே, வேற எந்த நினப்பும் வராதே. அம்மா கிளம்பும் போது 1க்கு 100 முறை சொல்லித்தான் அனுப்பி வைத்தாள். என்னம்மா அங்க வேலை இருக்கு, இன்னும் கால்சராய் போட்டுட்டு சுத்துற பருவமா என்ன, வந்துடுவேன் சொல்லிவிட்டு கிளம்பினாலும் நகரத்தின் எல்லையை தாண்டியதும் மனசு பழமை மணக்க தொடங்கி இருந்தது. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆரம்ப கல்வி முழுக்க அங்கேதான். அம்மாயின் அழுக்கு சீலை மடியில் தலை வைத்து கொண்டு வாமனன் கதை கேட்ட நாட்கள்தான். அம்பலத்தார் கிணற்றில் முங்கு நீச்சல் கற்றுக்கொண்ட காலம்தான். ஐயனாருக்கு கெடா வெட்ட, அம்பாசமுத்திரம் சந்தைக்கு ஆடு வாங்க மாமனின் கைகளை பற்றி கொண்டு பயணமான காலம்தான். எல்லாமே முத்து முத்தாய் மனசுக்குள் கோர்த்து வைத்தது போல் இருக்கிறது. அடி மனசை அகப்பை கொண்டு கிளறிவிட்டது போல் பயணம் நினைவுகளை ருசிக்க வைத்து கொண்டிருந்தது. அப்பாவுக்கு ரயிலில் டிரைவர் வேலை. மாசத்தில் பாதி நாள் வண்டியிலேயே பயணம். கூட்டம் குருமாத்தாய் வாழ்ந்த அம்மாவுக்கு அவர் இல்லாத நாட்களில் தனிமையில் கழிக்க பயம். அதனால் கிராமத்திலேயே தங்கிவிட்டார். நானும் 2 தங்கச்சிகளும் அம்மாவோடு அம்மாச்சி வீட்டில் இருந்து கொண்டோம். அப்பா அடிக்கடி வந்து போவார். பக்கத்தில் இருந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஆரம்ப கால படிப்பு ஆரம்பமானது. மஞ்சள் பை, தோளில் இருந்து முழங்கால் மட்டுக்கும் நீண்டு தொங்கும் தண்ணி கேன், சின்ன சில்வர் டப்பா. மதிய சாப்பாட்டுக்கு இதுதான் அந்நாளில் என்னுடைய ஆஸ்தி. மாமா பசங்களும் சின்னம்மா பசங்களும் அதே பள்ளிக்கூடம்தான். இன்னும் சொல்ல போனால் ஊரில் பாதி பேர் சொந்தமாகவே இருந்தார்கள். மீதி பேர் கொஞ்சம் தள்ளிய உறவாக இருப்பார்கள். இப்போது நினைத்தால் அந்த நாட்களை இன்னும் கொஞ்சம் ருசித்திருக்கலாம் என்று மனசு சொல்கிறது. விதைப்புக்கு முன்னே வந்து போகும் மழை வீணாய் போவது போல கண் திறப்பதற்கு முன் அந்த விடியல் காணாமல் போயிருந்தது. அந்த மனிதர்களோடு சேரும் சகதியுமாக கலந்து செம்மண் பூவாய் பூக்க துவங்கிய நாளில் அம்மாவின் மனசிற்குள்ளும் கொஞ்சம் தைரியம் விதை பிடித்து கொண்டது போல. குடும்பம் அப்பாவோடு குவார்ட்டர்ஸுக்கு குடிபெயர்ந்து கொண்டது. நகரத்து படிப்பு, கான்கிரீட் காடுகள், போலி புன்னகை, ஈகோ கட்டுமரங்கள்,
தடுமாறி தடுமாறி இங்கிலீஷ் நாவேறிக் கொண்டது. தேவைக்கு இன்றி தமிழ் தள்ளி நின்று கொள்ள நாகரீகமும் ருசியாகத்தான் இருந்தது. உணவுக்கு பின்னே பரிமாறப்படும் பனிக்குழவை என்ற ஐஸ்கிரீம் போல தித்திப்பாய் குளுமையாய்த்தான் இருந்தது. ஆனால் ஆரோக்கியமாக இருந்ததா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. கல்லூரியில் இருந்த சமயம் அப்பாவின் அகால மரணம். அதன் பிறகு குடும்ப பொறுப்பேற்று 2 தங்கைகளை மணம் முடித்துவிட்டு என்னுடைய திருமணத்தில் வந்து நின்றபோது 33 வயதாக இருந்தது. ஆண் என்ற சௌகரியம் இப்போதுதான் புரிந்தது. சேந்தமங்கலம் வந்து இறங்கிய போது நினைவுகள் தறி கெட்டு ஓடியது. என்னை போலவே ஊரும் நிறைய மாறியிருந்தது. ஆனால் திருத்தமாக இருந்ததே தவிர வருத்தமாக இல்லை. வேப்பெண்ணெய் தடவி தலையை வாரி பிச்சிப்பூ சூடியது போல் நறுவிசாய் இருந்தது ஊர். குட்டி சுவராய் இருந்த இடமெல்லாம் குட்டி குட்டி கடைகளாய் மாறியிருந்தன. சரப்பலகை இறக்கிய கடைகள் போய் ஷட்டர் உபயமாக இருந்தது. அதிலும் ரீசார்ஜ் நிறுவன விளம்பரங்கள் சிகப்பும் மஞ்சளுமாக டிடிபி சென்டர்கள் ஆங்காங்கே தென்பட்டன. துளசி அழகு நிலையம் வேறு கண்ணில் பட என் கண்ணில் அனிச்சையாய் சிரிப்பு பூத்தது. மாற்றம் என்பது முன்னேற்றத்தோடு இயைந்து வரும்போது அது பார்க்க அழகாய்த்தான் இருக்கிறது. அம்மாச்சி வீட்டுக்கு போய் நின்றேன். அம்மாச்சி தவறி போய் 2 வருஷத்துக்கு மேல் ஆகிறது. அம்மாச்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மாச்சி வீடுதானே அது. மாமனும் அத்தையும் பழைய பாசம் துளி கூட மட்டுப்படாமல் வந்து கட்டி கொண்டார்கள். இடியாப்பமும் பணியாரமும் கேழ்வரகு புட்டும் கார உப்புட்டு என்று காலையிலேயே சாப்பாடு தூள் கிளப்பியது. இந்த ருசி மட்டுமல்ல, இந்த வகையறாக்களையே மறந்து போய் பல வருஷமாகிறது. அதிகபட்சம் காலையில் இட்லியோ தோசையோ இருக்கும். சில நேரம் இடியாப்பம் வாசலில் வந்து நின்றால் வாங்கி வைப்பதோடு சரி. அதற்கு தொட்டுக்கொள்ள ஓரத்தில் தேங்காய் பூவும் அஸ்காவும் இருக்கும். ஆனால் இடியாப்பத்திற்கு சொதியும் கால் குழம்பும் வைத்திருந்தார்கள். கிண்ணத்தில் தேங்காய் பால் கெட்டியாயிருந்தது. இப்போது எதை ருசிப்பது என்ற குழப்பம் எனக்குத்தான் வந்துவிட்டது. 2 நாள் இருந்துட்டு போ சின்ன தம்பி. மாரிமுத்திட்ட சொல்லி அனுப்புறேன். ஆத்து விரால பிடிச்சாருவா. சென மீன் தின்னா அம்புட்டு ருசியா இருக்கும். நீ இங்க இருக்கும்போது உனக்கு மட்டும் செனைய தனியே எடுத்து வறுத்து வைப்போம். அத்தை கோழியை குடல் உருவிக்கொண்டே சொன்னது. முயற்சி செய்வதாய் சொல்லிவிட்டு பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டு நடந்தேன். பலர் ஜாகை மாறியிருந்தார்கள். சிலர் ஜாடை மாறியிருந்தார்கள். சுலோச்சனா வீட்டை கடந்தபோது ஒரு நொடி தயங்கினேன். அவள் இங்கே இருப்பாளா? இந்நேரம் அவளுக்கு கல்யாணம் காட்சியாகி குழந்தை குடும்பம் என்று ஆகியிருக்கும். இங்கே அவளை தேடி நிற்பது கூட அவசியமில்லாத செயல் இல்லையா? வீட்டை நிமிர்ந்து பார்த்தேன். அன்றைக்கு பார்த்தது போல் அப்படியே இருந்தது. 2 வெள்ளை பூச்சை பார்த்த தேகம் என்று சொன்னது. போன ஐப்பசியில் பெய்த அடைமழைக்கு குருமாட்டி சுவரில் பிடித்த பாசி இன்னும் பச்சை ஈரமாய் ஒட்டி கொண்டிருந்தது. தருகி தருகி நின்றேன். வழிப்போக்கு முண்டாசு ஒன்று என்னை கொஞ்சம் விசித்திரமாய் உறுத்த, குருமூர்த்தி அண்ணன் வீடு இதுதான், உள்ளார் போங்க. வாசல்ல கைத்துக்கடலை போட்டுட்டு பெருசு ஓஞ்சு கிடக்கும் சொல்லிவிட்டு நகர கொஞ்சம் சன்னமான சஞ்சலத்துடன் பழைய ஒற்றை தேக்கு மர கதவில் ஊசலாடிய பித்தளை காதை மெல்ல கதவில் தட்டி ஓசை செய்தேன். ஓடி வந்து தாழ் திறந்தது. ஒரு சிறு பெண் அச்சு அசலாய் சுலோச்சனாவின் ஜாடை அப்பி கிடந்தது. அந்த கண்ணும் அதில் பிசைந்து கிடந்த வெள்ளந்தித்தனமுமாக மெல்ல கை நீட்டி அதன் கன்னத்தை தொட விருட்டென முகத்தை பின் இழுத்து கொண்டது. அந்த முன்னெச்சரிக்கை எனக்கு பிடித்தது. யார் வேணும்? மழலையில் கண்டிப்பு காட்ட முற்பட்டு தோல்வியை தழுவியது. குருமூர்த்தி ஐயா. கதவை ஒரு கையில் பற்றி கொண்டு என்னையும் உள்ளுக்குமாய் ஒரே பார்வையை நேர்கோட்டில் கடத்திவிட்டு எனக்கு வழிவிட்டு நகர நான் செருப்பை நடையில் விரித்துவிட்டு வாசலில் நகர்ந்தேன். அட்டகாசமான வாசல். 10 மூட்டை நெல்லை கூட பதவிசாய் உலர்த்தி போடலாம் போல் விஸ்தீரணமாயிருந்தது. தடுக்கு வேய்ந்திருந்தார்கள் நிழலுக்காக. தடுக்கு இடைவெளியில் வெயில் கீழே விழுந்து வித்தை காட்டி கொண்டிருந்தது. ஈசி சேரில் சாய்ந்திருந்த பெரியவர் தலை நிமிர்த்தி என் முகத்தில் அடையாளம் தேடிக்கொண்டிருந்தார். வணக்கம் வைத்துவிட்டு ஒட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டேன்.
அம்மாச்சியின் பேரையும் அம்மா பேரையும் சொன்னதும் எனக்காக அறிமுகத்தில் பெருசா இடர் வரவில்லை. ரயில்ல வேலை பார்த்த ஆலோலத்து மவனா? எங்க சுலோச்சனா கூட தானே படிச்ச? பரவாயில்ல, ஓங்கு தாங்கா நிக்கிற ஆபீசர் ஆட்டம். என்ன வேலை செய்யற? சொன்னேன். புரியவில்லை. இம்புட்டு காலம் கல்யாணம் பண்ணாமையா இருந்த? அது சரி, ஆம்பளை புள்ளதானே. உனக்கு பிறகால 2 பொட்ட புள்ளைங்க இருந்துச்சு, அதுகளை கரையேத்த வேண்டாமா? கேள்வியும் இருந்தது, பதிலும் அவரிடமே இருந்தது. பேச்சு குரல் கேட்டு உள்ளிருந்து தலையை நீட்டி பார்த்த பெண்ணை பார்க்க சுரீர் என்றது. 30களுக்கு தேவையான மூப்பு இருந்தது முகத்தில். வெளிர் நிறத்தில் சேலையும் விபூதி நெற்றியுமாய் சுலோச்சனாவே தான். கொஞ்சம் அதிர்வாய் உள்ளே உணர்ந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் சன்னமாய் சிரித்தேன். பதிலுக்கு சிரித்தாலும் அதில் சிநேகம் இல்லை. இதாரு தெரியுதா என்றார் பெரியவர் இருவருக்கும் பொதுமையாய். எனக்கு முன்னே அவள் உதடு பிதுக்கி தலையசைத்தாள். தெரியவில்லை என்று. சப்பென்று போனது. நம்ம பாப்பாத்தி அம்மாச்சியோட பேர. உங்கூட படிச்சார்ல 8ஆப்பு வரைக்கும். அவங்க அப்பா கூட ரயில் ஓட்டுற வேலையில இருந்தாரே. ஓலை விசிறியை விசிறிக்கொண்டே பக்கவாட்டில் திரும்பி சொல்ல சுலோச்சனா நெற்றியில் நெளிந்த முடிச்சுகள் விடைக்கு பதிலாய் விரிசலான குழப்பத்தை மட்டும் தந்ததாய் சொன்னது. நினப்பில்ல அப்பாரு. சரி, இப்ப என்ன அதனால? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவக தானா தான் இருக்கும். நான் போய் குடிக்க மோர் கொண்டாரேன். உள்ளே நகர எனக்கு என்னை நினைப்பில் வைத்து கொள்ளாத அவள் தரும் மோர் குடிக்காமலேயே புளித்தது. மறந்துருப்பா கழுத. என்ன செய்ய? மனுஷ சுமந்த சுமைக்கே மட்டுப்பட்டு போகையில இது பட்ட பாட்டுக்கு என்னத்த நினப்புல இருக்க போகுது? எனக்கும் கண்ணாலமாச்சு. நானும் புருஷங்கூட பொழைக்கிறேங்கிற கணக்கா? 3 வருஷம்தான் வாக்கப்பட்டவன் கூட வாழ்ந்த வாழ்க்கை. மின்னல் விழுந்து அவன் மின்னலா மறைஞ்சு போயிட்டான். கைப்புள்ளையோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தவதான் 8 வருஷம் ஓடி போச்சு. உயிரோட தான் இருக்கா. ஆனா உயிர்ப்பா இருக்காளான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அண்ணன் தம்பி வீட்டுக்கெல்லாம் அல்லல் பட்டு வந்து நிக்க கூடாது. ஆனா அம்பாரியோட வந்து அரை வயிறு சாப்பிட்டு போனாதான் மறுவாத. தங்கி போய் திங்க ஆரம்பிச்சா நடையில கிடக்கிறதுக்கு உள்ள மறுவாததான். என்னத்த சொல்றது? குரல் தேய அவர் சொல்லவும் சுலோச்சனா மோரோடு வரவும் சரியாக இருந்தது. மிடரு மிடராய் உள்ளே இறக்கினேன். மனசு ஏனோ கரித்து கொண்டே இருந்தது. தருகி கொண்டு நின்றது போல் பேசாமல் போயிருக்கலாம். காதில் கேட்காதவரை கற்பனையே ராஜா என்று இருந்திருக்கலாம் என்று மனசு மறுதலித்து பேசிக்கொண்டிருந்தது. பத்திரிகை தந்துவிட்டு விடை பெற்று கொண்டு நகர்ந்தேன். என் முதுகு முழுக்க அவர்கள் பார்வை ஊர்ந்து கொண்டே இருந்தது. சுலோச்சனா என் வகுப்பில் படித்தாள் என்றாலும் என்னை விட 3-4 வயதாவது மூத்திருப்பாள். ஒவ்வொரு வகுப்பிலும் அழுத்தமான அடித்தளம் அமைத்து வந்தவள். அது மட்டுமல்ல, கதிரடிக்க நெல் தூற்ற என்று அத்தனை கழனி வேலைகளுக்கும் அவள் விடுப்பு போட்டு போட்டு படிப்பை தனக்கு தூரமாக்கி கொண்டாள். பொம்பளை பிள்ளைக்கு எச்சு படிப்பெதுக்கு என்ற கருத்து ஆழமாய் ஊன்றிப்போன கிராமத்து மனிதர்கள் நடுவே கல்வி அவளை கடந்து போயிருந்தது. சின்ன வருத்தமாக இருந்தது. நிஜத்தில் இன்றைய அவளுடைய நிலை குறித்து அவள் அப்பா வருத்தப்பட்டு பேசிய நிமிஷம் கொஞ்சம் படித்து நிமிர்ந்திருந்தால் அவளுடைய வாழ்க்கை இத்தனை சீரழிந்திருக்காது என்றுதான் எனக்கு தோன்றியது. நிஜத்தில் வகுப்பில் சற்று பெரிய பெண் என்பதால் அவள்தான் அத்தனை பேருக்கும் பாடம் சொல்லித் தருவாள். சண்டைக்கு பஞ்சாயத்து செய்வது முதல் தின்பண்டங்களை பங்காடி கொடுப்பது வரை அத்தனையும் அவள்தான். அப்படி ஒரு நாளில்தான் எனக்கும் வகுப்பில் இருந்த மற்றவர்களுக்கும் சைக்கிள் ஓட்ட கற்று தந்தது. கம்மாயோரம் இருக்கும் காலி மைதானத்தில் பார் வைத்த சைக்கிளில் லாவகமாய் ஏறி அமர்ந்து நடுவாக்கில் பாவாடையை போட்டுக்கொண்டு அவள் சைக்கிள் விடும் வேகத்தை பார்க்க எனக்கெல்லாம் கண்ணை கட்டும். என்னுடைய 10-11வது வயது வரைக்குமே உலகத்தில் மிகச்சிறந்த சாகசம் எதுவென்று கேட்டால் கையை விட்டு ஆகாசத்தை வெறித்து கொண்டு வேகமாய் சைக்கிள் விடுவதுதான் என்று சொல்வேன். அந்த செயலை யாரும் செய்ய முடியாது சுலோச்சனாவை தவிர என்று அறுதியிட்டு சொல்வேன். எனக்கும் சைக்கிள் விட வேண்டும் என்று பெரும் ஆசை. ஆனால் அம்மா கம்மாய் பக்கம் நான் போனாலே கை காலை முறித்து போட்டுவிடும். அதற்கும் சந்தர்ப்பம் வாய்த்தது. சுலோச்சனா எல்லோருக்கும் சைக்கிள் விட கத்து தருகிறாள் என்ற செய்தி கேட்டு
வீட்டிலே டேக்கா கொடுத்துவிட்டு ஓடிவிட கம்மாயை சுற்றி அத்தனையும் சிண்டு சிறுசுகள். சிலரை உட்கார்த்தி வைத்து அவளே தள்ளி கொண்டு நகர்ந்தாள். பெடலை எட்டாமல் கால்கள் தத்தளிக்க ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டு குரங்கு பெடல் அடித்து கொள்ள சுலோச்சனா பின்னாக தன்னுடைய பலம் முழுக்க வைத்து தள்ளிக்கொண்டே வருவாள். அந்த மாலை வேளையில் எங்களுடைய சைக்கிள் பவனி தொடரும். ஆளுக்கு 5 நிமிஷம்தான் ஓட்டுவதற்கு. உயரமான பையன்கள் தட்டு தடுமாறி ஏறிக்கொண்டாலும் என்னை மாதிரி சிறுசுகளின் அத்தனை பாரங்களையும் சுலோச்சனா தாங்குவாள் தன்னுடைய உடலில். இப்போது நினைத்தாலும் அந்த காலம் அவ்வளவு இனிமையானதாக இருக்கும். சைக்கிளில் பெடல் எட்டாமல் குரங்கு பெடலடிக்க ஹேண்டில் பாரை பிடித்து கொண்டு தள்ளி கொண்டே சைக்கிள் ஓட்ட கத்து தருவாள் பொறுமையாக. நீ யாரிட்ட சுலோச்சனா கத்துக்கிட்ட? அத்தனை பேரின் கண்களும் அவளின் செப்படி வித்தையில் வியந்து நிற்க பெருமிதம் பொங்க நிற்பாள் அவள். என்னுடைய முதல் டிரைவிங் டீச்சர் அவள்தான். இன்று ராயல் என்ஃபீல்டை தட தடக்க தெருவில் ஓட்டி போகும்போதும் அன்று குரங்கு பெடல் அடித்து காலை சக்கரத்தில் விட்டு கொண்டதும் இடப்பக்கமாய் 90 டிகிரியில் சரிந்து முழுக்க முழுக்க சுலோச்சனா மீது சாய்ந்து கொண்டு பயம் விலகாமல் சைக்கிள் விட்டதும் நினைவில் வருகிறது இன்றுமே. சின்ன தம்பி, ரோட்டை பார்த்து ஓட்டுடா, கீழெல்லாம் விழுக மாட்டேன். நான் கேரியரை பிடிச்சிட்டு பின்னாலேயே தான் வர்றேன். காற்றோடு சேர்ந்து கத்துவாள். அடிகளும் விழுப்புண்களுமாய் என்னுடைய வாகன அனுபவம். அனிச்சையாய் முழங்கையை திருப்பி பார்த்து கொண்டேன். பட்டையாய் கருப்பு தழும்பு. குழந்தை பிராயமும் அது சார்ந்த எண்ணங்களும் மீட்க மீட்க தேன் சுரக்கும் இன்பமானவை. பத்திரிகைகளை தந்துவிட்டு பாதையெல்லாம் சிதறி கிடந்த பழைய நினைவுகளை கோர்த்து கொண்டே நடந்தேன். மாலை மங்கிக் கொண்டிருந்தது. மைதானத்தை ஒட்டி வந்தபோது கொஞ்சமே மிச்சமிருந்த வெளிச்சத்தில் தெளிவாய் அவள் தெரிந்தாள். சேலையை தூக்கி சொருகி கொண்டு குரங்கு பெடல் அடித்த மகளை முழுசாய் தன் வலப்பக்கமாய் சாய்த்து கொண்டு கேரியரை ஒரு கையில் பற்றி கொண்டு சிரத்தையாய். அதே சுலோச்சனா. உடையும் உருவம் மட்டும்தான் மாறி இருந்தது. ஆனால் ஒரு வித்தையை கற்றுத்தரும் தீவிரமும் அக்கறையும் அப்படியே அந்த முகத்தில் விலகாமல் படிந்து கிடந்தது. நல்லா பிடிச்சுக்கிட அம்மா, அம்மா பக்கத்துல தான் இருக்கேன். காற்றோடு சத்தமிட்டு கொண்டே இருந்தாள். அன்றைய உற்சாகம் கண்களில் இன்றும் மீண்டும் வர வேடிக்கை பார்த்து கொண்டே நின்றேன். பார்வை உறுத்த திரும்பி பார்த்தவள் சைக்கிளை நிறுத்திவிட்டு வேகமாய் சொருகியிருந்த புடவையை தளர்த்தி விட்டு கொண்டாள். கண்களில் பரிச்சய பாவனை. பக்கத்தில் போனேன். நிமிர்ந்து பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டாள். நானும் இப்படித்தான் உங்ககிட்ட சைக்கிள் விட கத்துக்கிட்ட, குரங்கு பெடல். நான் சொல்லிவிட்டு சிரிக்க அவள் கண்களிலும் மின்னல் வெட்டியது. எனக்கு அவ்வளவும் நினைவில் இருக்கு சுலோச்சனா. நீ ஏன் மறந்தேன்னு தெரியல, இல்ல மறைக்கிறேன்னும் தெரியல. உன்னோட வீரம் குரங்கு பெடலோட நின்னு போச்சு. உன் பொண்ணையாவது தனியா ஓட்டுற தைரியத்தோட வளர்த்து. தலை குனிந்தபடி புன்னகைத்து கொண்டாள். மெல்ல அந்த இருளோடு நடந்தேன். அவள் இன்னும் குரங்கு பெடல் அடித்த மகளை தோளில் தாங்கிக் கொண்டு கூடவே ஓடிக்கொண்டிருந்தாள், வெறும் காலோடு. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.